ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம விண்டோஸ் ஃபார்ம் டயக்ராமில் எப்படி ஒரு நோட் க்ரியேட் பண்ணுறது, கனெக்டாக க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக எப்படி ரெண்டர் ஆகுது, அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா பைண்டிங் டாபிக். ஸோ இந்த டேட்டா பைண்டிங் என்னென்னா, நம்ம விண்டோஸ் ஃபார்ம் டயக்ராமில் எக்ஸ்எம்எல் டேட்டா கொடுத்து அதை கூட பைண்ட் பண்ணி நோட்ஸ் அண்ட் கனெக்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸ் கொரி கொடுத்து அந்த கொரி, அதாவது டேட்டாபேஸை லோட் பண்ணி அது மூலமாக கூட நம்ம ஒரு நோட்ஸ் அண்ட் கனெக்டராக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அது ரிலேட்டட் டாக்குமெண்டேஷன் தான் இது. ஸோ இதை எப்படி ஒரு கோடிங்கில் அச்சீவ் பண்ணுற ரிலேட்டடாக நான் கோட் போட்டிருக்கேன், சாம்பிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சாம்பிள் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் இதுதான் நம்ம டேட்டா, இதுதான் எக்ஸ்எம்எல் டேட்டா. இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்க டேட்டா தான் நான் கொடுத்துருக்கேன். இதான் எக்ஸ்எம்எல் டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்குது. ஒரு எம்ப்ளாயீஸ் டேட்டா இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் எம்ப்ளாயீஸ்ன்றது ஐடியாவும், மேனேஜர் ஐடின்றது ஒரு பேரண்ட் ஐடியாவும், பேரண்ட் சைல்ட் ரிலேஷன் படி எம்ப்ளாயீஸ் மேனேஜர் ஐடின்றது தான் எடுத்திருக்கேன் இங்கே. அது ஸோ இதை கோடிங்கில் எப்படி கொடுத்துருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ டயக்ராமில் பைண்டிங்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதில் டிஃபால்ட் நோட்னா நம்ம பைண்ட் பண்ணுற எக்ஸ்எம்எல் டேட்டா டிஃபால்ட்டாக என்ன மாதிரி நோடு க்ரியேட் ஆகணும்னு சொல்லி நான் டிஃபால்ட்டாக ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லைனா நீங்கள் எலிப்ஸ் அந்த மாதிரி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அது போக அந்த ரெக்டாங்கிளில் லேபிள் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். லேபிள் என்னென்னா, நம்ம க்ரியேட் பண்ணுற, அதாவது கொடுக்குற டேட்டா பைண்டிங் கோடில் என் லேபிள் டிஃபால்ட்டாக ஒரு எக்ஸ்எம்எல் டேட்டா சோர்ஸில் எந்த லேபிள், அதாவது என்ன நேமில் கொடுத்துருக்கோம் அந்த லேபிளோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நேம்ன்றது ஒரு லேபிளாக நான் ஆட் பண்ணியிருக்கேன், கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த நேம்ன்ற வேல்யூ இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு ரெண்டர் ஆகிறப்போ என்ன ஆகும்னா, இந்த லேபிளில் என்ன வேல்யூ அங்கே இருக்கோ, அந்த எக்ஸ்எம்எல் டேட்டாவில் என்ன வேல்யூ இருக்கோ இந்த வேல்யூவை அங்கே ஒரு லேபிளாக கன்சிடர் பண்ணி நமக்கு நோட்டில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே நடந்துடும். தென் நான் சொன்ன மாதிரி ஐடி எம்ப்ளாயி ஐடியாவும், பேரண்ட் ஐடின்றது மேனேஜர் ஐடியும் கொடுத்துருக்கேன். இந்த டேட்டாவை டைரெக்டாக இங்கே கெட் டேட்டா சோர்ஸ் ஃப்ரம் எக்ஸ்எம்எல், அதாவது இந்த மெத்தடுக்குள்ளே என்ன நடக்கும்னா, நம்ம கொடுக்குற எக்ஸ்எம்எல் ஃபைலை லொக்கேஷனில் அந்த ஃபைல்லேருந்து எடுத்து இதை ஒரு டேட்டா டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஒவ்வொரு டேட்டாவையும் நமக்கு ஒரு டேட்டா டேபிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை டேட்டா சோர்ஸ், இது ஒரு டேட்டா சோர்ஸ், இது ப்ராப்பர்ட்டி தான், ஆப்ஜெக்டாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ பை டிஃபால்ட்டாக டேட்டா டேபிளாக கன்சிடர் பண்ணி இதை அசைன் பண்ணி விட்டுரும். அந்த டேட்டா டேபிள் நமக்கு இங்கே நோடு க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு எல்லாமே வச்சு நம்ம நோடு டயக்ராமில் அப்பன் பண்ணி விடுவோம். நோட் அண்ட் கனெக்டாக ரெண்டுமே க்ரியேட் பண்ணிவிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுக்குள்ளே போவோம். இதுதான் அந்த டேட்டா. ஆக்சுவலாக எக்ஸ்எம்எல் ரீடர் மூலமாக எக்ஸ்எம்எல் ரீடர்னு ஒன்று தனியாக இருக்கும். அந்த எக்ஸ்எம்எல் ரீடர் செட்டிங்கை யூஸ் பண்ணி தான், அதாவது சிஸ்டம்லேயே எக்ஸ்எம்எல் ரீடர் செட்டிங்ஸும் இருக்கும். அந்த சிஸ்டம் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்எம்எல் ஃபைலை ரீட் பண்ணி அதை ஒரு டேட்டா டேபிளில் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த டேட்டா டேபிள் தான் எனக்கு ஃபைனலாக அங்கே ரிட்டர்ன் ஆகும். அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே ஒரு டேட்டா டேபிளாக சேவ் ஆகி வச்சிரும். இங்கே எல்லாமே ஒரு டேட்டா டேபிளாக சேவ் ஆகி வச்சுட்டு டேட்டா சோர்ஸ் வேல்யூ அசைன் பண்ணுற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள செட் பண்ணுற இடத்துல
இது வந்து வேல்யூ டேட்டா. இதெல்லாம் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல்லேருந்து எடுத்த டேட்டா டேபிள் வேல்யூஸ் வந்து இங்கே சேவ் ஆகிடும். சேவ் ஆனதும் நமக்கு வந்து அந்த டேட்டா டேபிளை வச்சு டேட்டாவை பைண்ட் பண்ணும். அதாவது டேட்டா பைண்ட் பண்ணுற என்னென்னா, நம்ம ஒரு நோட் அண்ட் கனெக்டராக க்ரியேட் பண்ணுற இடம் இதுதான். ஸோ எல்லாமே வந்து ஒரு நோட் அண்ட் கனெக்டர் வந்து பாப்புலேட் ஆகி நமக்கு நோடு இங்கே தான் க்ரியேட் ஆகும். இதுதான் நோடை வந்து கன்வெர்ட் பண்ணுற இடம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்டாங்கிளாக ஆல்ரெடி இருக்கும். அப்படி இல்லைனா டிஃபால்ட் நோடு வந்து நம்ம வேல்யூ ஆல்ரெடி ரெக்டாங்கிள்னு கொடுத்துட்டோம், அதனால் இங்கே வராது. ஒருவேளை எதுவுமே கொடுக்கல மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து எடுத்துக்கும் நமக்கு. லேபிள் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நோடை வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா வந்து லேபிள் வித் நோடோட நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். தென் அந்த எல்லா நோடு க்ரியேட் ஆன அப்புறம் பேரண்ட் சைல்டு ரிலேஷன் படி இந்த இடத்துல கனெக்டர்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு டேட்டா பைண்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு டெமோ. அதுபோக இது ஆக்சுவலாக நான் இங்கே கொடுத்துருக்கு வந்து ஒரு எக்ஸ்எம்எல் டேட்டாவை. அதுபோக நம்ம டேட்டாபேஸ் டேபிளையும் டேட்டாபேஸில் சேவ் ஆகிருக்க ஒரு கொரியை கூட நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஆல்சோ ஆக்சுவலாக அங்கே கொடுக்குற டேட்டா எப்போவுமே நமக்கு வந்து ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன் படி தான் ஒர்க் ஆகணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயி ஒரு டேட்டா, மேனேஜர் ஐடின்றது வந்து பேரண்ட் ஐடியாக இங்கே கொடுக்கும். ஸோ இந்த ஐடி இதுக்கானது. ஸோ நமக்கு இங்கே கொடுக்குற டேட்டா எப்போவுமே வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன் படி தான் இங்கே இருக்கணும். அப்போ தான் வந்து டேட்டா பைண்டிங்கிறது வந்து டயக்ராமில் கரெக்டாக ஒர்க் ஆகும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியமாக நம்ம இதை தான் கஸ்டமருக்கும் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லேஅவுட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி நம்ம கோடு கொடுக்கணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து லேஅவுட்லாம் வந்து ஆல்ரெடி டாக்குமெண்டேஷன் இருக்குது, எப்படி கோடு கொடுக்குறதுன்றது. சாம்பிள் அப்ளிகேஷன் சைடு எப்படி லேஅவுட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரிலேட்டடாக எல்லாமே கோடு இருக்குது. ஸோ இதில் டைரக்டர் ட்ரீ, ரேடியல் ட்ரீ, சிமெட்ரிக்கல், ஹைராரிக்கல், கிராஃப் லேஅவுட் மேனேஜர், சப் கிராஃப், ஆர்கனைசேஷன் சார்ட். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து விண்டோஸ் ஃபார்ம் டயக்ராமில் சப்போர்ட்டட் லேஅவுட் மேனேஜர்ஸ். ஸோ இதில் ஹைராரிக்கல் மேனேஜர், கிராஃப் லேஅவுட், சப் கிராஃப், அடுத்து ஆர்கனைசேஷன் அண்ட் டைரக்டர் ட்ரீ. இதை பற்றி நான் கொஞ்சம் பேசிக்காக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த எல்லாமே வந்து சேம் லாஜிக் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இப்போ லேஅவுட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. இங்கே லாஜிக் எப்படி போடுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இதை வச்சு சைல்டு எலிமெண்ட்ஸ்லாம் வந்து XY வேல்யூ கோஆர்டினேட்ஸாக இங்கே அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இப்போது இந்த லேயர் இது ஃபஸ்ட் லேயர், இது ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவலாக இருக்கு இல்லையா. ஸோ இதை ஒவ்வொரு நோடையும் வந்து சென்டர் பண்ணணும். இப்போ இந்தந்த லேஅவுட் பேஸ் பண்ணி சென்டர் பண்ணணும். ஸோ அந்தந்த இப்போ இங்கேருந்து இதோட ஹைட்டு இதோட வித்து எவ்வளவோ அதை வித்தை பேஸ் பண்ணி இந்த நோட சென்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மூணோட வித்து டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்து இந்த நோட சென்டர் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் லெவல் ஏதோ டாப் லெவலோ அதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் லெவல் பேஸ் பண்ணி கீழேருந்து மேலே வருவாங்க. ஸோ ஃபஸ்ட் இப்போ எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இதான் 3 நோட்னா இதோட வித்தை பேஸ் பண்ணி இந்த 2 நோடை வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. இங்கே மூவ் பண்ணியிருப்பாங்க 2 நோடையும். அதுக்கப்புறம் இது எவ்வளோ மூவ் ஆகிருக்கோ, எவ்வளோ வித்து XY
வேல்யூ வந்து ஒரு கிராஃபில் எடுத்து வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த நோடை வந்து பேரண்ட் நோடாக மூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் லே அவுட் வந்து இங்கே அரேஞ்ச்மெண்ட்டே நடக்கும். ஸோ அதை வந்து கோடிங்கில் எங்கே பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருப்பான்ற நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் இந்த கோடு தான் ஹைராரிக்கல் லேஅவுட் மேனேஜர் நம்ம போட்டிருக்கோம். இங்கே வந்து டயராம் மாடல், அடுத்து வந்து இது வந்து எங்கே பொசிஷன், அதாவது மாடலுக்குள்ளே எங்கே பொசிஷன் பண்ணணுன்றதை வந்து நம்ம குறிப்போம். இது வந்து ஃப்ளோ ரொட்டேஷன், அதாவது நம்ம வெர்டிகலாக எவ்வளோ டிகிரி ரொட்டேட்டில் கொடுக்கலான்றது கூட நம்ம பண்ணலாம். ஐ மீன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்ம எடுத்துப்போம். இப்போ இதுவே இருக்குன்னா இதை வந்து எவ்வளோ டிகிரி அப்படி ரொட்டேட் பண்ண முடியுமோ அதை ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து இது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வேல்யூ, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கணுன்றது வந்து குறிச்சிருப்பாங்க இங்கே. ஃபஸ்ட்டு பார்ப்போம். தென் இது ஒரு அப்டேட் லேஅவுட் மெத்தட். இந்த மெத்தடில் இருந்து தான் ஆக்சுவலாக பேசிக்காக வந்து லேஅவுட்டே கால்குலேஷனே நடக்கும். இந்த மெத்தட் எப்படின்னா நம்ம நல்லன்னு செட் பண்ணிக்கோம் இல்லையா. இங்கே வந்து நோட் கலெக்ஷன், அதாவது ஒரு 10 நோட்ஸ் இருக்குன்னா அதில் 5 நோடுக்கு மட்டும் நம்ம லே அவுட் பண்ணோம்னா அந்த 5 நோடு மட்டும் இங்கே சென்ட் பண்ணால் கூட அந்த 5 நோடை மட்டும் கூட இங்கே லே அவுட் நடக்கும். ஸோ அது இங்கே சப்போர்ட் இருக்குது. இது டிடெக்ட் சைக்கிள்ஸ், அதாவது நம்ம ஒரு நோட்லேருந்து 2 பேரண்ட் 3 பேரண்ட் கிரியேட் ஆகிருக்கான்றது வந்து இங்கே டிடெக்ட் பண்ணும். ஆக்சுவலாக இங்கே டிஃபால்ட்டாக மல்டிபிள் பேரண்ட் சப்போர்ட் கிடையாது. பட் அந்த நோடு வந்து டிஃபால்ட்டாக ஒரு பொசிஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப ஒரு 2-3 பேரண்ட் ரொம்ப இருக்கிறப்போ அந்த இடத்துல கரெக்டாக அப்டேட் ஆகிருக்காது. ஏன்னா இப்போதைக்கு மல்டிபிள் பேரண்ட் சப்போர்ட் இதில் கிடையாது. இதுதான் டூ லேஅவுட் பொசிஷன். இதுதான் இந்த மெத்தட்லேருந்து தான் நமக்கு லேஅவுட் வந்து பொசிஷனே பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே போகிறப்போ எப்படின்னா ஒரு நோடை வந்து ஒரு கிராஃப் நோடாக கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் கிராஃப் நோடு மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நோடோட பொசிஷன் எல்லாமே XY கோஆர்டினேட்டாக கிராஃப் நோடுக்குள்ளே எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக வந்து நோடோட பொசிஷனுக்கு வந்து இந்த கிராஃப் பொசிஷன் பேஸ் பண்ணி நோட் பொசிஷனை வந்து அதாவது ஆஃப்செட் XYயை வந்து மூவ் பண்ணி விடுவாங்க. அதுதான் இந்த இடத்துல நடக்கும். பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் நம்ம. இப்போ இதான் டூ கிராஃப் லேஅவுட். இப்போ நோடோட பொசிஷன் எல்லாமே வந்து நம்ம கிராஃபில் வந்து எடுத்து வைப்பாங்க இந்த இடத்துல. இதான் கிராஃப். இந்த கிராஃப்குள்ளே வந்து நம்ம ஒவ்வொரு நோடையும் எக்ஸ் வித் ஹைட், இது வந்து ஹோல் கிராஃபோட அதாவது லேஅவுட்டோட வித் ஹைட் எவ்வளோ இருக்குன்றது இது இங்கே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு நோடுக்கு என்ன வித் ஹைட்டு செட் பண்ணுன்றது இந்த எக்ஸ் கோஆர்டினேட் அடுத்து ஒய் கோஆர்டினேட்ஸில் வந்து கால்குலேஷன் பண்ணி விடுவாங்க. ஸோ இது போக இந்த கால்குலேஷன்லாம் நடந்த அப்புறம் இதுதான் மேக் எக்ஸ் லேஅவுட். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட்டை நான் சொன்னேன்ல இந்த இடத்துல இந்த மாதிரி மூவ் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இப்படி மூவ் பண்ணுறது வந்து இந்த மெத்தடுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒய் கோஆர்டினேட்டுக்குள்ளே இதுக்குள்ளே தான் அந்த லாஜிக் போட்டிருப்பாங்க.
நான் சொன்னேன் அப்டேட் ட்ரீ டு டாப். ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து மேலே போயிருப்பாங்க இங்கே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன நடக்கும்னா எல்லாமே ஒரு கிராஃபில் அந்த வேல்யூஸ்லாம் வந்து பொசிஷன் வேல்யூஸ் வந்து எங்கெங்கே நோட் பொசிஷன் ஆகுன்றது வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதை வந்து இந்த இடத்துல எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க. அதை வந்து நோடுக்கு அசைன் பண்ணி விடுவாங்க. இங்கே தான் வந்து அந்த ஆஃப்செட் XY வேல்யூ வந்து இந்த இடத்துல தான் அசைன் பண்ணியே விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இங்கே நடக்கிற ஒரு எப்படி லேஅவுட் வந்து அப்டேட் பண்ணுறாங்கன்றது இதுதான் கால்குலேஷன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடுக்குள்ளேருந்து போய் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே பை டிஃபால்ட்டாக எல்லாமே கிராஃப் லேஅவுட் மேனேஜர்லேருந்து தான் இன்ஹெரிட் பண்ணியே போட்டுருப்பாங்க. ஸோ அந்தந்த லேஅவுட் ஏற்ற மாதிரி எல்லாமே இந்த மெத்தட்லேருந்து எல்லா கோடுக்கும் காலே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தட் எடுத்துட்டோம்னா இங்கேருந்து டூ லேஅவுட் மெத்தட் பேஸ் பண்ணி இந்த டூ லேஅவுட் மெத்தட் எல்லா மெத்தட்லையும் எல்லா கிளாஸ்லையும் வந்து இப்போ ஆர்கனைசேஷன் சார்ட் ஹைரார்க்கிகல்னு இருக்கும். எல்லாத்துலேயும் இந்த டூ லேஅவுட் மெத்தட் ஓவர்ரைட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த எல்லா கிளாஸும் வந்து இந்த கிராஃப் லேஅவுட் மேனேஜர் தான் இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ஒவ்வொரு லாஜிக்கும் பேஸ் பண்ணி அதில் தான் எல்லாமே போகும். ஸோ காமனாக ஹைரார்க்கியும் சரி ஆர்கனைசேஷன் சார்ட் லேஅவுட்டும் இதெல்லாம் எப்போவுமே வந்து காமனாக இங்கேயே லேஅவுட் நடந்துடும். இந்த கிளாஸில் ரெண்டுமே மேக்ஸிமம் ஒன்று தான். ஆனால் ஆர்கனைசேஷன் சார்ட்டில் வாட்டர் ஃபால் மாடல்னு கொடுப்போம். ஸோ அதோட லாஜிக் வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ வாட்டர் ஃபால் மாடல் இல்லாமல் பேசிக்காக நடக்குதுன்னா அது இங்கேயே நடந்துடும். இந்த கிளாஸ்க்குள்ளேயே எல்லாமே நடந்துடும். இதுதான் லேஅவுட்டோட இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்து சாம்பிள் லெவலில் எப்படி லேஅவுட் கொடுக்கணுன்றது இதுதான். அது போக மற்ற லேஅவுட்டுங்கள்லாம் வந்து இங்கே இருக்குது. டைரக்டர் ட்ரீ லேஅவுட், ரேடியல் ட்ரீ லேஅவுட் எப்படி கொடுக்கணுன்றது இங்கே இருக்குது. சிமெட்ரிக்கல் அடுத்து நம்ம இந்த ஜூமிங் பேனிங் ரிலேட்டடாக வந்து சில மெத்தட் ரிலேட்டடாக சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன மெத்தட் இந்த ஜூம் பண்ணுறதுக்கு பேனிங் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மேனுவலாக சாம்பிள் சைடு நம்ம மேனுவலாக ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து ஜூம் பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும்னா அது என்னென்ன மெத்தட்ன்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இப்போ இந்த ஜூம் டைப் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணால் ஆக்சுவலாக இதுதான் கோட். ஆக்சுவலாக இதுக்குள்ளே தான் வியூ டாட் ஜூம் இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் வியூ ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த ஜூம் டைப் ப்ராப்பர்ட்டி இங்கே நம்ம கொடுக்கணுன்னா இது வந்து ரெண்டு விதம். ஒன்று நம்ம இப்போது கர்சர் பேஸ் பண்ணி இங்கே ஜூம் ஆகும், இல்லைன்னா இந்த XY என்ன வியூ ஆரிஜின் 0,0லேருந்து வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிறதுக்காக இந்த ஜூம் டைப் ரெண்டு விதமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துங்க டாப் லெஃப்ட் பொசிஷன்னா 0,0லேருந்து வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதுக்காக தான் இப்போது இந்த இதுலேயே இங்கே இந்த 0,0 இதான் வியூ ஆரிஜின். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே ஜூம் அவுட் ஆகிடும். இதுவே சென்டர்னு இருக்கும். சென்டர்னால் நம்ம கர்சர் பொசிஷன் எங்கே கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணி இங்கே ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும்.
தென் ஜூம் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ஜூம் இன்க்ரிமெண்ட்னா நம்ம எவ்வளோ ஒரு தடவை ஜூம் பண்ணுறோன்னா அது இப்போ ஒரு தடவை ஜூம் இன் மெத்தட், இதான் ஜூம் இன் ஜூம் அவுட் மெத்தட் இருக்கும். இந்த ஜூம் இன் மெத்தட் கொடுத்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இப்போ 100லேருந்து 120 இல்லைனா 130 அந்த மாதிரி ஒரு தடவை ஜூம் இன் கொடுத்தோம்னா 130 ஆகணும்னா இங்கே 30ன்னு கொடுத்தா 130 160 அந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஜூம் டு ஆக்சுவல், இது என்னென்னா நம்ம ஒரு சைஸ் கொடுக்கணும், ஜூமோட சைஸ் நம்ம கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஜூம் டு செலக்ஷன்னா நம்ம எந்த ரீஜியன் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஜூம் ஆகும். ஸோ அதுதான் ஜூம் இன் செலெக்ஷன். ஸோ பை டிஃபால்ட்டாக இதோட சப்போர்ட் இருக்கும். நம்ம ரீஜியன் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணுற சப்போர்ட் இருக்கும் ஆல்ரெடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம கொடுக்குறோன்னா இதில் வந்து ஜூம் டூல் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செலக்ட் பண்ணுறோன்னா இந்த செலக்டட் ஏரியா மட்டும் நமக்கு ஜூம் ஆகும். அதுதான், அதுவே நம்ம இப்படி பண்ணுறோன்னா அது மட்டும் ஜூம் அவுட் ஆகும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இன்ட்ராக்ஷன் லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். இதை வந்து ஒரு கோடிங் லெவலில் அச்சீவ் பண்ணோம்னா நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதான் ஜூம் இன் ஜூம் அவுட்ல சப்போர்ட். அதுக்கப்புறம் பேனிங்கிறது ஜஸ்ட் ஒரு டூல் ஆக்டிவேட் பண்ணுறது தான். பேன் டூல் ஆக்டிவேட் இருக்கும். இப்போ ப்ரோக்ராமேட்டிக்காக பேன் டூல் ஆக்டிவேட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். தென் அதுவே இன்னொரு பட்டன் கிளிக்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீஆக்டிவேட் பண்ணால் இதே டூல் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக நமக்கு இங்கேயே சப்போர்ட் இருக்கும். இப்போ இங்கே பாயிண்டர் ஜூம் பேனிங் சப்போர்ட் இங்கேயே இருக்கும். இதை வச்சு நம்ம பேன் பண்ணிக்கலாம். இது ஒரு சப்போர்ட் நம்ம இருக்குது. ஸோ இதுதான் ஜூமிங் அண்ட் பேனிங் எப்படி பண்ணுறதுலட்டா சப்போர்ட். நம்ம டயக்ராம்லேயே இன்னொரு சப்போர்ட் ஒன்று இருக்குது, இன்னொரு கண்ட்ரோல் ஒன்று. அந்த கண்ட்ரோல் என்னென்னா டாக்குமெண்ட் எக்ஸ்ப்ளோர். இது ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ரிலேட்டடாக நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட் எக்ஸ்ப்ளோர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ கலெக்ஷனுக்குள்ளே இப்போ மாடல்னு இருக்கும், மாடலுக்குள்ளே ஒரு நோட்ஸ் கவுண்ட் எத்தனை இருக்குது, கனெக்டார் கவுண்ட் எத்தனை இருக்குன்றது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கேயே நம்ம டயக்ராமில் இன்ட்ராக்ஷன் பார்ட்டு ப்ரோக்ராமேட்டிக்காக ஆட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இங்கேயே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறது, எப்படி இந்த டாக்குமெண்ட் எக்ஸ்ப்ளோர் இருக்காதுன்றது மட்டும் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டி என்னென்ன சப்போர்ட் இருக்குன்றது இதில் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ டாக்குமெண்ட் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் நான் சாம்பிள் லெவலில் இதை காட்டுறேன். டாக்குமெண்ட் எக்ஸ்ப்ளோர் நீங்கள் இங்கேருந்து எடுத்து போட்டுக்கோங்க. இங்கே வந்துடும். இது வந்ததும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம அந்த டயக்ராமோட மாடல் இருக்கும்ல அதை வந்து இந்த டாக்குமெண்ட் எக்ஸ்ப்ளோரில் அட்டாச் பண்ணி வேணும். இது அதோட ஆப்ஜெக்ட் அட்டாச் மாடல். என்னென்னா மாடல் இது வந்து பை டிஃபால்ட்டாக வந்திருக்கும். நம்ம டயக்ராமை வந்து டிசைன் பேஜில் கொடுக்கும்போதே மாடல் வந்து அந்த இடத்துல இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ இது டாக்குமெண்ட் எக்ஸ்ப்ளோர் அட்டாச் மாடல்னு கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே அட்டாச் ஆகிடும். அங்கே என்னென்ன மாடல் நோட்ஸ் கலெக்ஷன் என்னென்ன கனெக்டர் கலெக்ஷன் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து வந்துடும் நமக்கு. பாருங்கள், இப்போ நம்ம இந்த கரண்ட் மாடலை இங்கே அட்டாச் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதோட நோட் கலெக்ஷன் என்னென்ன இருக்குன்றது இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கேயே நம்ம நோட் கலெக்ஷனில் எத்தனை நோடு இருக்குது, எத்தனை லைன் கனெக்டாக இருக்குது எல்லாமே வந்துருக்கு. இப்போ இங்கேயே வேணும்னா நம்ம இன்னொரு நோடு வேணும்னா இங்கேயே நம்ம ஆட் பண்ணணும்னா டெலிட் பண்ணணும்னா இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம். தென் இப்போ ஒரு நோடை நான் ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன்னா அந்த நோடு வேல்யூ இங்கே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ அதை ரீநேம் விசிபிள் அது ரிலேட்டடாக இருக்குது. ஆட் பண்ணுறது டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை போல் இதில். ஸோ ஆட் டெலிட் வந்து இங்கே பண்ண முடியாது.
வேணால் நம்ம டெலீட் வேணாம், கரண்ட் நோட் இது ஒரு நோடுனா இதை செலக்ட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அந்த நோடோட நேமை ரீநேம், அடுத்து விசிபிலிட்டி செட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி நமக்கு நோட் கலெக்ஷனில் புதுசாக ஒரு நோடை ஆட் டெலீட் பண்ணுறது ஆப்ஷன் இல்லை. ஆட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை, ஆனால் டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. கரண்ட் நோடை செலக்ட் பண்ணி இங்கே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இதுதான் டாக்குமெண்ட் எக்ஸ்ப்ளோர். ஒரு டாக்குமெண்ட் எக்ஸ்ப்ளோர் எப்படி டயக்ராமில் ஒர்க் ஆகுதுன்றது நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம டயக்ராமில் சீரியலைசேஷன் ரிலேட்டடாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக டயக்ராமை நம்ம சீரியலைசேஷன் என்ன சப்போர்ட் கொடுத்துருப்போம்னா சீரியலைசபிள், இதுதான் இந்த சப்போர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணி சீரியலைஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நம்ம இந்த ஆட்ரிபியூட் செட் பண்ணிட்டோம்னா இந்த நோட் ரிலேட்டடாக சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். அது எப்படி வரும்னா கெட் ஆப்ஜெக்ட் டேட்டான்னு ஒரு மெத்தட் இருக்கும். அது வந்து நம்ம பேஸ் கிளாஸ்லேருந்து இங்கே கால் பண்ணி விடுவோம். இப்போ இதோட பேஸ் கிளாஸ் வந்து இங்கே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம சீரியலைஸ் பண்ணுறோன்னா எப்படின்னா ஸ்ட்ரீம் ஃபார்மேட்டாக சீரியலைஸ் பண்ணி எடுக்கிறோன்னா அந்த ஆப்ஜெக்ட்லாம் எடுக்கிறோன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த கெட் ஆப்ஜெக்ட் டேட்டாக்குள்ளே வந்து கால் வந்துடும். சீரியலைஸ் பண்ணி எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் எடுத்து வச்சிடும். எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் இல்லைனா பைனரி ஃபார்மேட் ரெண்டுமே சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து சோப் சீரியலைசேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ சீரியலைஸ் பண்ண டேட்டாவை டீசீரியலைஸ் பண்ணோன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர், இந்த சீரியலைசேஷன் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி தான் டீசீரியலைஸே பண்ணி விடுவோம். இது இப்படி யூஸ் பண்ணால் இது வந்து டீசீரியலைசேஷன் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டீசீரியலைஸ் பண்ணி விடுவோம். ஸோ இது வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போது டயக்ராமில் லோட், இது வந்து ஃபைல் நேம் கொடுத்துட்டோம்னா போதும். ஃபைல் நேம் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரீம் ஃபைலை நமக்கு சேவ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ அந்த ஃபைல் நேமோட டைப் என்னன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி கொடுக்கணும்னா diagram.edt. ஸோ டயக்ராமோட எல்லா ஃபைலும் வந்து இந்த மாதிரி EDT ஃபார்மேட்டில் தான் நமக்கு சேவ் ஆகும். சேவ் பைனரி, சேவ் சோப். சேவ் பைனரின்றது வந்து EDT ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். சேவ் சோப்ன்றது வந்து XML ஃபார்மேட்டில். ஸோ EDT பதிலாக .xmlனு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு XML ஃபார்மேட்டில் வந்து நமக்கு இது சேவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இது வந்து சீரியலைஸ் பண்ணுறதுக்கு, அதுவே நம்ம டீசீரியலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா அதாவது லோட் பண்ணணும். ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச ஃபைலை லோட் பண்ணுறதுக்கு லோட் ஃபைல், லோட் பைனரி. லோடுன்றது வந்து அந்த ஃபைல் நேமோட எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எந்த மெத்தடு கால் பண்ணுவோம் அந்த மெத்தடு. இப்போ EDT ஃபார்மேட்டாக நம்ம கொடுத்துருந்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை நான் கொடுக்குறேன்னா இப்போ இது வந்து பைனரி ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கு. ஸோ பைனரி ஃபார்மேட் ரிலேட்டடாக எல்லாமே வந்து நமக்கு ஒர்க் ஆகிடும். அதுவே XML ரிலேட்டாக இதுவே ஐடென்டிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டீசீரியலைஸ் பண்ணி கொடுத்துரும். இல்லைனா ஒரு டைரெக்டாக ஒரு பைனரி ஃபைலே நம்ம கொடுக்குறோம்னா லோட் பைனரி மெத்தட் இருக்கும். அதுவே XML ஃபார்மேட் ஃபைல் நம்ம கொடுக்குறோம்னா லோ சோப்னு இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து லோட் பைனரி, லோ சோப். ஸோ இதை தான் நம்ம சீரியலைசேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு டயக்ராமை சேவ் அண்ட் லோட் பண்ணோம்னா இது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இதை ஒரு ஸ்ட்ரீமாக கூட சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தென் நம்ம இப்போ இது போக சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது, சாம்பிள் லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான கோடு, அதே மாதிரி அதோட டாக்குமெண்டேஷன் எல்லாமே ஒரு KB டாக்குமெண்டேஷனில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த KB டாக்குமெண்டேஷன் இதுதான் டயக்ராமோட KB டாக்குமெண்டேஷன். நம்ம சிங்ஃபிஷோட KB டாக்குமெண்டேஷன் இங்கே தான் இருக்கும். பல ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம சாம்பிள் சைடு தான் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அச்சீவ் பண்ணுற ரிலேட்டட் எல்லாமே வந்து எப்படி அச்சீவ் பண்ணணுன்றதை வந்து நம்ம இம்பார்ட்டனாக வந்து எது தேவைப்படும் அந்த மாதிரி சில இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லிங்க்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அந்த மாதிரி டாக்குமெண்டேஷனில் சில டாக்குமெண்டேஷன் நான் சொல்ல போகிறேன். அந்த டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டம் சிம்பிள் க்ரியேட் பண்ணுறது. இது வந்து சாம்பிள் சைடு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். ரெக்டாங்கிள் டிஃபால்ட்டாக நமக்கு எல்லோ கலர் வரும். ஸோ அந்த எல்லோ கலர் இப்போ டிராயிங் டூல் யூஸ் பண்ணி நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறோம்னா டிஃபால்ட்டாக எல்லோ கலர் வரும். அந்த மாதிரி எல்லோ கலர் இல்லாமல் கஸ்டமர் வந்து இப்போது வேறு கலர் ஏதாவது கேட்குறாருன்னா டிராயிங் டூல் மூலயமா ட்ரா பண்ணுறப்போவே கேட்குறாருன்னா அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா நம்ம இங்கே ஒரு கஸ்டம் கிளாஸ் இதான் க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு. இது வந்து டிஃபால்ட்டாக என்னென்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு ஆட் பண்ணணுமோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக அதாவது இனிஷியலைஸ் பண்ணுவோம். அந்த மை சிம்பிள்ன்ற ஒரு கிளாஸில் நம்ம வந்து எலிப்ஸ் கிளாஸை வந்து சிம்பிள்ன்ற ஒரு கோடு வந்து ஓவர்ரைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே மை சிம்பிள்ன்ற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி தேவையோ அது எல்லாமே இங்கே இனிஷியலைஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ கலர் வந்து டிஃபால்ட்டாக நான் வந்து எல்லோ வரும்னு சொன்னேன். இப்போ வந்து இங்கே டிஃபால்ட்டாக காக்கின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அங்கே அப் அண்ட் ஆகிடும். ஸோ இது ஒன்று. ஸோ டிராயிங் டூல் மூலியமாக எப்படி அச்சீவ் பண்ணுறதுனா இதுதான் இப்போது இந்த கிளாஸ் வந்து இவங்க வந்து டிராயிங் டூல் வழியாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்சர்ட் டூல் இப்போது இன்சர்ட் மை சிம்பிள்ன்றது வந்து ஒரு டிராயிங் டூல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கோடு. அதை வந்து இங்கே டைப் மை சிம்பிள்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ்லேருந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கஸ்டம் சிம்பிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான இந்த கோடு. தென் இது வந்து ஒரு டயக்ராமில் பேசிக்காக வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அதே மாதிரி நோடுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலான்றதுக்கான இந்த கோடு எல்லாமே இருக்கும். இது அலோ ட்ராப்ன்றது வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம் இல்லையா, ஒரு சிம்பிள் பலத்தில் ஒரு நோட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது, டிஃபால்ட் கான்டெக்ஸ்ட் மாதிரி எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்கான ரூலர் எப்படி ரூலர் ஷோ பண்ணுறதுக்கான எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்கான கோடு. பவுண்ட்ரி கான்ஸ்டன்ட் இப்போ மாடல் விட்டு வெளியே ஒரு நோட் போகணுன்னா அது எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்கான கோடு. ஸோ இந்த மாதிரி இது வந்து செலெக்ஷன் சரி. இப்போ செலக்ட் பண்ணுறோன்னா மல்டிபிள் செலெக்ஷன் பண்ணுறோம். மல்டிபிள் 10 நோடை செலக்ட் பண்ணுறோம். அந்த நோடு எல்லாமே தனித்தனி செலெக்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கான கோடு இது. ஸோ அந்த மாதிரி இது எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்கான கோடு. லைன் ரவுட்டிங் லைன் பிரிட்ஜ் எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறதுக்கான கோடு. ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து கண்ட்ரோலர்ஸில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணணுன்ற கோடு வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கைட்லைன் வந்து டிசேபிள் பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ப்ளேஸ் எடிட்டிங்னா நம்ம லேபிளை வந்து டிசேபிள் பண்ணிவிடுவோம் இல்லையா, லேபிள் எடிட்டிங்கை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கான கோடு. இது காப்பி கண்ட்ரோல் க்ளோன் பண்ணுற ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கான கோடு. அது காப்பி பண்ணுற ஆப்ஷனையும் வந்து டிசேபிள் பண்ணிவிடும். அதே மாதிரி கிரிட் லைன் எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்கான கோடு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நோடை வந்து நம்ம சிம்பிள் பண்ணுறது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்போது நம்ம டயக்ராமில் போடுறோம்னா அப்போ வந்து அந்த கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுவோம்ல, அந்த டைமில் வந்து கர்சர் வந்து நமக்கு நோடோட அங்கே என்ன நோடை செலக்ட் பண்ணோமோ அந்த நோடு தான் கர்சர்லையும் நமக்கு வரணும். ஸோ அப்படி டிஸ்பிளே பண்ணி விடணும்னா அதுக்கான கோடு. ஸோ ஒரு இமேஜாக தான் நம்ம அங்கே கொடுத்து விடுவோம். ஆக்ஷன் கர்சரில் ஒரு இமேஜ் கர்சராக நம்ம செட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதுதான் இது. ஃபஸ்ட்டு வந்து அந்த நோடை எடுத்து அது இமேஜாக நம்ம ரைட் பண்ணிவிட்டு அந்த டூல் வந்து கஸ்டம் ரெக்டாங்கிள் டூலாக கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து இமேஜ் கர்சராக வந்து இந்த கோடு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து இமேஜ் கர்சராக வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் அது. தென் ஒரு டயக்ராமை எப்படி இமேஜாக சேவ் பண்ணுறதுக்கான கோடு இது. அதே மாதிரி நம்ம டயக்ராம் பிடிஎஃபாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது வந்து டிஃபால்ட்டாக வந்து நமக்கு சோர்ஸ் சைடு இது சப்போர்ட் இருக்காது. ஸோ நம்ம சாம்பிள் சைடு தான் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பிடிஎஃபோட டிஎல்எல் வந்து சிங்ஃபிஷன் பிடிஎஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. ஸோ அதுக்கப்புறம் சைஸ் டு கண்டென்ட் ஆப்ஷன் என்னென்னா, நம்ம ஒரு நோடை வந்து மாடலுக்கு வெளியே நம்ம ட்ராக் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ மாடல்னால் இதான் மாடல். இப்போ இந்த நோடை நான் இதுக்கு வெளியே நான் இங்கே ட்ராக் பண்ணுறேன்னா இந்த நோட் ட்ராக் பண்ணி விட்டுட்டேன்னா இந்த சைஸ் ஏற்ற மாதிரி நமக்கு மாடல் அப்டேட் ஆகணும். ஸோ அதுதான் பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாடல் இருக்கும். பை டிஃபால்ட்டாக இப்போது சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக வந்து நமக்கு டாப்பு லெஃப்ட்டு வந்து அப்டேட் ஆகாமல் இப்போ இங்கேருந்து நான் இங்கே மூவ் பண்ணுறேன்னா இங்கே ரைட் சைடு மட்டும் மூவ் ஆகணும். இங்கே டாப் லெஃப்ட் அப்டேட் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ஓவர் ரைட் மெத்தட் மாதிரி ஒன்று நம்ம பண்ணணும். கண்ட்ரோலரை வந்து ஓவர் ரைட் பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சைஸ் டு கண்டென்ட் எனேபிள் பண்ணோம்னா இதுதான் கோடு. ஏன்னா பவுண்டரி கான்ஸ்டன்ட் எனேபிள் பண்ணாலும் நமக்கு மாடலை விட்டு வெளியே போகிறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ இது கோடு பவுண்டரி கான்ஸ்டன்ட். பை டிஃபால்ட்டாக வந்து டாப் டு லெஃப்ட்டும் நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ சைஸ் டு கண்டென்ட் வந்து கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாடல் இருக்கும். அது போக நம்ம ஆக்சுவலாக இது புதுசாக போட்டது. பழைய ஆப்ஷன் என்னென்னா ஓல்டு பிஹேவியர் என்னென்னா டாப் லெஃப்ட் வந்து அப்டேட் ஆகாது. ரைட் சைடு நம்ம மூவ் பண்ணுறோம், ரைட் சைடு மட்டும். இப்போ டாப்ன்றது வந்து வியூ ஆச்சும் எப்பவுமே 0,0 இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம நோட மூவ் பண்ணால் தான் அப்போது மாடல் வந்து அப்டேட் ஆகும். இதுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணுறப்போ தான் மாடல் அப்டேட் ஆகும். அது போக மித்தபடி வெளியே அப்டேட் பண்ணுறப்போ ஜஸ்ட் இது வித் ஹைட் மட்டும்தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த XY வேல்யூ வந்து ஆர்ஜின் வேல்யூ 0,0 இருக்கும். ஸோ அந்த பிஹேவியர் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா டயக்ராம் கண்ட்ரோலரை வந்து ஓவர் ரைட் பண்ணி ஒரு கஸ்டம் கண்ட்ரோலராக நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு தென் இந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஓல்டு பிஹேவியர் இதுதான் ஆக்சுவலாக நம்ம ஓல்டு பிஹேவியரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் டயக்ராமில். இப்போ அதை வந்து நம்ம சாம்பிள் சைடு அச்சீவ் பண்ணுற மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஓல்டு பிஹேவியரை நம்ம வந்து இங்கே அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான சாம்பிள் கூட இங்கே இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம ஈச் டூலெலாம் எடுத்தோம்னா ஆட் இன்ஃபோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் எல்லாத்துலேயும். ஒரு நோட்லேயே எடுத்தாலும் சரி, கனெக்டாலும் எடுத்தாலும் சரி, அனோட்டேஷனில் எடுத்தாலும் சரி, ஆட் இன்ஃபோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி பேக்னு நம்ம வச்சுருப்போம். ப்ராப்பர்ட்டி நேம் வந்து ப்ராப்பர்ட்டி பேக் ஒரு டிக்ஷனரி கலெக்ஷனாக ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டிக்ஷனரி கலெக்ஷனாக வச்சுருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கஸ்டம் ப்ராப்பர்ட்டி ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான கோடு தான். ஸோ இதை நம்ம இன்ட்ராக்ஷன் லெவலையும் நம்ம UI லெவலையும் நம்ம அச்சீவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும், டயலாக் பாக்ஸ் மாதிரி வரும். அப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து இந்த கேபி டாக்குமெண்டேஷன்லாம் வந்து சாம்பிள் சைடு வந்து இப்போதைக்கு தேவைப்படும். அது போக வந்து மொத்தம் 155 KB கிட்ட இதில் இருக்குது. 150 KB கிட்ட இதுலேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர் ஏதாவது கொரி கேட்குறா, நமக்கு ஏதாவது தெரில அந்த மாதிரினா ஃபஸ்ட்டு இதில் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். ஸோ இதுலேயே மேக்ஸிமம் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ டயக்ராம்லட்டா இப்போ அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாவது இருந்தால் நமக்கு கஸ்டம் கொரியில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். கீழே வந்து கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம்.